அப்ப புவி வெப்பமாகுதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி, இந்த உயிரினங்கள் போகும். முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தணும். இப்ப நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லதை சொன்னா இவன் கேட்கிறேன். எப்படி நான் தான் தர்றேங்கிறேன். மூடா சாம்சங்ல தான், நோக்கியோ, கொண்டாய், அதுலதான் வேலைய, அதுதான் வேலையிட. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்கிற. இந்த பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்டா? பனையிலிருந்து பொட்டி, பனையிலிருந்து பாய், பனையிலிருந்து நாறு, பனையிலிருந்து கட்டிலு, பனையிலிருந்து கொட்டான், பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து கல்லு. என்ன உனக்கு வேணும்? கற்கண்டு, சக்கரை. அங்கங்கே தொழிற்சாலை. என் காற்று நஞ்சாகுமா? என் நீர் நஞ்சாகுமா? என் நிலம் நஞ்சாகுமா? கரும்பு 5000 ஏக்கர்ல கரும்புடா. கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல்? அந்த பெட்ரோலை வச்சு கார் தான் ஒண்ணும் இல்லடா, மின்சாரம் தயாரிக்கல. கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டுட. கரும்புல இருந்து வெள்ளம், கரும்புல இருந்து சக்கரை, கரும்புல இருந்து கற்கண்டு எல்லாம் தயாரிக்கல. 5000 ஏக்கர் அங்கேயே தொழிற்சாலை. அங்கே 2000 ஏக்கர்ல தக்காளி, தக்காளியில இருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தொழிற்சாலை. என் தாய்க்கு எதுக்கிட்ட படிக்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு அவளுக்கு எதுக்கிட்ட எஜுகேஷன் போட்டுருவா. அதை சந்தைப்படுத்த என் தம்பி தங்கச்சிக்கு எஜுகேஷன் கொடுத்துருவேன். என்னடா நீ சொல்றேன், பைத்தியக்கார மாதிரி பிடிச்சிருக்கு. 2000 ஏக்கர், 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட என் மக்கள் மறுக்கிறான்டா பரந்தூர்ல. அவன் மகன் நானா? அம்மா நான் ஏர்போர்ட் கட்டல, அப்பா நான் ஏர்போர்ட் கட்டல, 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டேன்னு கட்டா ஏற்றுக்கிறா மகனையும் பண்ண. அதான்டா என் பத்தி என்ன காத்தால பண்ணு பைத்தியக்கார. கொஞ்சம் யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன்? அவனை பெத்த தலைவன் எப்படி தலைவன்? ஒருத்தன் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான். எங்க வெட்டினா? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னு கேளு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது, கூட்டிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தன் குடத்தை வச்சு அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்கிறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னப்பா அப்படின்னோடனே, அப்படியே தலை ஒன்னும் இல்லைன்னா, அது வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சேன்னா வெட்டிட்டேனா, அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமா, 1,00,000 மரக்கன்று நட்டுட்டு வான்ட்டு. அப்ப அடப்பா எவ்வளவு பண்ணிருக்கேன்? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டுருப்பண்ணா, இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடா. அங்க தூரத்தில் நிற்கும்போது, அண்ணே நம்ம ஆள் பாருங்க, அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு. அவன் காட்டினா, அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து. அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகளை நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள், காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு, இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லிட்டு இதே மாதிரி. இப்ப நாடு எங்க கிட்ட இல்ல, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார்.